300 புதிய அரசு பேருந்துகள் சேவையை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் தொடங்கி வைக்க ஏற்பாடு. மு.க. ஸ்டாலின் தோல்வியை ஏளனம் செய்யும் வகையில் முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கக்கூடாது. முதலமைச்சர் எனும் மாண்புக்கு உகந்தது அல்ல என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் நேரடி கண்டனம். மாமல்லபுரம் அருகே கலைஞர் அறிவாலய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். கட்டுமான பணிகளின் விவரங்கள் குறித்து ஸ்டாலினிடம் கட்சி நிர்வாகிகள் விளக்கம். தேவைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களுக்கு வெட்கமாக இல்லையா என பேசிய ஆர் ராசாவுக்கு அமைச்சர் வன்னியரசு கண்டனம். ஆர் ராசா மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடும் தாக்கு. மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் ராசா அவர்கள் சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டார் என்று தெரியவில்லை. அதாவது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்கின்ற ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறார். சென்னை தாம்பரம் வேலுச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டியது தமிழ்நாடு அரசு. முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மின் வாரியத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நாளை காலை 10:30 மணிக்கு வெளியிடப்படும். உள்கட்டமைப்பு வசதிகள், நிதிநிலை, வரவு செலவு குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என அமைச்சர் CTR நிர்மல்குமார் தகவல். முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை ஒட்டி வைக்கப்பட்ட பேனர்களை உடனே அகற்ற தவேகவினருக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் உத்தரவு. மக்களுக்கு இடையூறாக உள்ள எந்த விஷயத்தையும் முதலமைச்சர் விரும்பவில்லை என அறிவுறுத்தல். பள்ளி நேரங்களில் மாணவர்களுக்கு இடையூறு விளைவித்தால் கடும் நடவடிக்கை. எவ்வித சமரசமுமின்றி கட்சியிலிருந்து விலக்கப்படுவீர்கள் என தவேகவினருக்கு அமைச்சர் ராஜ்மோகன் எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுகவின் ஜென்சி குழு நிர்வாகியை போலீசார் மிரட்டிய விவகாரத்தில் உதயநிதி, கனிமொழி உள்ளிட்டோர் கண்டனம். திமுக நிர்வாகியை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே அரசு உண்டு உறைவிட பள்ளியில் அமைச்சர் சம்பத்குமார் ஆய்வு. விடுதியில் நடக்கும் அநீதிகள், அவலங்கள் குறித்து அடுக்கடுக்கான புகார்களை கூறிய மாணவர்கள். எல் நினோவால் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாகவே பெய்யும் என மத்திய அரசு கணிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறுகிய கால பயிர்களை பரிந்துரைக்க அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. மதுரை நகரம், பாளையங்கோட்டையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டரித்தது. எல் நினோ தாக்கத்தால் அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கடும் வறட்சி நிலவக்கூடும் என மத்திய அரசு எச்சரிக்கை. நாமக்கல், நீலகிரி, திருச்சி, ராமநாதபுரம், வேலூர், விருதுநகர், திருப்பத்தூரிலும் கடும் வறட்சியை எதிர்கொள்ளும் என அபாயம். மேற்கு வங்கத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டத்திலிருந்து முட்டை நீக்கம். வாரம் ஒரு நாள் முட்டை வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு பதிலாக சோயா, பன்னீர் வழங்கப்படும் என அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் மதிய உணவு திட்டத்திலிருந்து முட்டை நீக்கியதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பு. குழந்தைகளின் ஊட்டச்சத்தை பறிக்கும் முயற்சி என ஆளும் பாஜக அரசுக்கு கண்டனம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் வேண்டாம் என மக்கள் போராட்டம். ஏற்கனவே வழங்கியபடி கிணற்று நீரையே வழங்க வலியுறுத்தி
பனையூர் அருகே சாலை மறியல். கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவது குறித்து புகார் அளித்த நபருக்கு கொலை மிரட்டல். உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக மோட்டார் வாகன ஆய்வாளர் மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெனியூவலுக்கோசரம் நான் வந்து ஆர்டி ஆஃபீஸ் போயிருந்தேன். எல்லா மக்களுக்கும் முன்னாடி எல்லா வந்தவங்களுக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லாரி விட்டு கொலை பண்ணுண்டான்னு சொல்லி மிரட்டுறாரு. நீ பெட்டிஷன் பண்ண கேட்குறாரு சார். இது எப்படி சார் இது வந்து நான் வந்து துறை சார்ந்து தான் நான் வந்து மனு கொடுத்தேன். அவர்கிட்ட நான் வந்து தப்பாக தவறோ எதுவும் பேச கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. தினமும் இசையிலேயே இருப்பதால் அவர்களை ஒரு நாளும் நினைக்காமல் இருக்க முடியாது. கவியரசர் கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் பிறந்த நாளில் இளையராஜா வீடியோ வெளியிட்டு வாழ்த்து. நீங்கள் எல்லாம் இன்றுதான் அவர்களை நினைத்து இன்று கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடுகிறீர்கள். நான் இசையிலேயே இருப்பதால், தினமும் இசையிலேயே இருப்பதால், தினமும் அவர்களை நினைக்காமல் என்னால் என்னுடைய வேலையை தொடங்க முடியாது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியதால் கச்சா எண்ணெய் விலை சரிவு. பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $1.37 சரிந்து $75.71 விற்பனை. ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் அபாரம். சக வீரர் ஹாரி புரூக்கை பின்னுக்கு தள்ளி முதலிடம்.